மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 11 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த மக்களுடன் நமது செய்தியாளர் பிரசன்னா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் அளவுக்கு டங்ஸ்டன் கனிமத்தை எடுப்பதற்கு மத்திய அரசு கடந்த 7ஆம் தேதி ஏலம் எடுத்திருக்கிறது. வேதாந்தா கம்பெனியுடைய துணை கம்பெனி இந்துஸ்தான் அந்த நிறுவனம் இந்த ஏலத்தை எடுத்திருப்பதாக மத்திய அரசு கூறியிருக்கிறது. இதற்கு இந்த அரிட்டாப்பட்டி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 11 கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த கிராமத்தை சார்ந்த விஜயா இருக்காவுடன் கேட்கலாம். மேடம், இப்போ இந்த பகுதியில் கனிமங்கள் எடுக்கிறதுக்கு 11 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு பிரதான காரணம் என்ன? எங்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கும். எங்க வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். எங்க பசங்களோட வாழ்க்கை ஃபுல்லாமே இல்லாம போயிடும். இது நிறுவனம் எங்க ஊருக்குள்ளே வரவே கூடாது. அரிட்டாப்பட்டி, நரசிங்கப்பட்டி, புலிப்பட்டி 18 கிராமம் சேர்ந்து எல்லாத்தையுமே நீங்க அழிக்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இது எங்க ஊருக்குள்ள வரவே விட மாட்டோம். நாங்க இதுக்கு எங்களை நியூஸ் போட்டதுல இருந்து நாங்க தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எங்களோட எதிர்ப்பை. எங்க ஊருக்குள்ளே வரவே விடக்கூடாது. எங்களை தமிழ்நாடு அரசு தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறோம். எங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட எங்க வாழ்க்கையை தொலைக்கிற மாதிரி இருக்காங்க. இந்த கூட்டம் இப்போ இல்லைங்க. நீங்க எவ்வளோ நாள் போனாலும் பரவாயில்ல, எங்க இதை அழிக்க முடியாது. வட்டார அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் நாங்கள் போய் எங்களோட முடிவை உயிரே போனாலும் மண்ணை விட மாட்டோம். எங்களோட இது நீங்க சொல்றீங்க ஈஸியா உள்ள அழிக்க போறோம், நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏங்க எப்படி காலி பண்ணுவோம்? பல்லுயிர் தலன்னு சொல்லிட்டு அறிவிச்ச ஒரு கிராமம் ஆயிரக்கணக்கான உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எங்க மனித இனம் மட்டும் கிடையாது. புல் பூச்சில இருந்து ஒண்ணுமே இல்லாம போயிரும். எங்க வாழ்க்கையே அழிஞ்சு போயிரும். நாங்க உள்ள விடவே மாட்டோம். இப்போ இந்த பகுதி என்னன்னா உங்களுக்கு பல்வேறு பாரம்பரிய தலமா இருக்கு. ஏற்கனவே கல்குவாரிக்காக நீங்க பல வருஷம் தொடர்ச்சியா போராடி அதை மீட்டெடுத்தீங்க. இப்போ மறுபடியும் இங்க சுரங்கம் அமைக்கிறதுக்கு உண்டான பணிகள் மேற்கொள்றாங்க. இந்த கிராம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மனநிலைன்றதை விட எல்லாரும் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க. இதுக்கான இது என்னன்னா, யாரு எந்த சின்ன குழந்தையில இருந்து பெரிய மனுஷங்க வரையும் இதுக்காக யாருமே நாங்க அனுமதி அளிக்க மாட்டோம். இதை நீங்க கோரிக்கையா எடுத்துக்கிறாம எங்க கிராமத்தோட எச்சரிக்கையா எல்லாரும் எடுத்துக்கங்க. மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, எந்த அரசா இருந்தாலும் இதுக்கு நீங்க தெரியலன்னு பதில் சொல்லாம எங்களுக்கு உண்டான நல்ல பதில நீங்க கண்டிப்பா இதை தடை செஞ்சு எங்களுக்கு நீங்க தடை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்க ரெக்கார்ட் பூர்வமா நீங்க எங்களுக்கு அறிவிக்கணும். அதான் நான் தாழ்மையா கேட்டுக்கிறோம். தமிழக அரசு இந்த சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என்பதை இந்த கிராம மக்கள் உறுதியாக எதிர்பார்த்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம் உள்ளிட்ட ஊர்களை உள்ளடக்கிய சுமார் 5000 ஏக்கர் நிலப்பரப்பை ஸ்டெர்லைட் புகழ் வேதாந்தா குழுமத்தின் ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை எடுத்திருக்கிறது. இதுகுறித்து தங்களிடம் அனுமதி கேட்டு அந்நிறுவனம் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். திருச்சியிலிருந்து மதுரைக்கு ஹைவேஸ் வழியா பயணிச்ச எல்லாருமே சின்ன சின்ன மலை குன்றுகளை கண்டிப்பா பார்த்திருப்போம். சூழலியலும் பாரம்பரியமும் மிக்க இந்த மலை குன்றுகளுக்கு பின்னால் டங்ஸ்டன் என கூறப்படுகின்ற கனிமம் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? டங்ஸ்டன் என கூறப்படுகின்ற ஒரு உயரிய தனிமம் இருப்பது இந்திய புவியியல் துறையால கண்டறியப்பட்டது. இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற அந்த கனிமத்தை எடுத்து அதை பல வகையான பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ஏலம் விடுறாங்க. குறிப்பாக எந்தெந்த நிறுவனங்கள் அதுல பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறத விட எந்த நிறுவனத்திற்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு 2015 ஏக்கர் பரப்புல குறிப்பாக மதுரை மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில் நம்ம ரெட் கலர்ல பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் 2015 ஏக்கர் பரப்பு. இந்த பகுதிகள் அனைத்துமே டங்ஸ்டன் என கூறப்படுகின்ற சுரங்கம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற நிறுவனம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனமான வேதாந்தா நிறுவனத்தினுடைய ஒரு இணை நிறுவனம் தான். இந்த நிறுவனத்திற்கு தான் இந்த அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, இதனால என்ன பாதிப்புன்னு கேட்கலாம். பொதுவாகவே டங்ஸ்டன் கனிமத்தை நம்ம தோண்டி எடுக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தையும் குடைய வேண்டும். சுரங்கமும் ஒரு 15 to 20 மீட்டர் ஆழத்திற்கு சுரங்கம் தோண்டினா தான் நம்மளால அந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற கனிமத்தை அந்த 2015 ஏக்கருக்கு எடுக்க முடியும். இதுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே
தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக அரிட்டாபட்டி சமணப்படுகை, குடவரை கோயில்கள் இருக்குது, தமிழி கல்வெட்டு, சமணர் படுகை, இது எல்லாமே இருக்குது. இந்த தமிழி கல்வெட்டு அப்படிங்கும்போது தமிழ் மொழி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மொழியினுடைய எழுத்து வடிவம் 2300 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல் முறையாக நம்ம இந்த மாங்குளம் கல்வெட்டுல இருந்து தான் கண்டறிஞ்சோம். அப்போ இந்த மாங்குளம் அப்படிங்கிற பகுதியும் இந்த சுரங்கம் அமைக்க போற இடத்திற்குள்ள வருது. இங்க நம்ம பார்க்குற அனைத்து பகுதிகளுமே ஏதோ ஒரு வகையில தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. குடைவரை கோயிலாக இருக்குது, சிவன் கோவில்கள் இருக்குது. இது எல்லாமே சுரங்கம் அமைக்கப்பட்டால் அழியும் ஒரு அபாயம் இருக்குது. கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகவும் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகவும் ஒரு பக்கம் இருந்தாலும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா இருக்குது. மேல நம்ம பார்க்குற இந்த அழகர் மலை போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்பவும் இயற்கை சூழ காணப்படுகின்ற இந்த பகுதி, இதுல 72 வகையான ஏரிகள் மற்றும் 200 சுனைகள், 3 தடுப்பணைகள், 200க்கும் மேற்பட்ட பறவைகள், மலைப்பாம்பு, தேவாங்கு போன்ற அரிய வகை உயிரினங்கள்லாம் இங்க வசிக்குது. ஒருவேளை இங்க சுரங்கம் அமைக்கும் பட்சத்துல இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழலியல் பாதிப்பும் பெரும் அளவிற்கு ஏற்படும் என கூறப்படுகிறது. இதுவரையும் அவங்க இந்த பவுண்டரி லைன் போட்டிருக்க பகுதிகளில் 11 கிராமங்கள் வருது. இந்த 11 கிராமங்களில் இருக்கிற அனைத்து பகுதிகளும் சுரங்கமாக மாற்றப்படும் பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய மக்களும் வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை வரும். இதன் காரணமாகத்தான் அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமும் நடத்துவதற்கான அந்த ஆயத்த முயற்சிகளில் எடுத்துட்டு வராங்க. இது குறித்து புதிய தலைமுறை விரிவாகவே செய்தி வெளியிட்டோம். குறிப்பாக மதுரை செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன் குறித்த அந்த தொகுப்பின் அடிப்படையில் விரிவாக இந்த பகுதிகள் எந்த அளவிற்கு சூழலியல் மற்றும் தொல்லியல் பாதிப்பை சந்திக்கும் என தெரிவித்திருந்தோம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பாக புதிய தலைமுறை சார்பில் தமிழ்நாடு அரசிடம் கேட்டபோது சுரங்கம் அமைப்பதற்கான எந்த அனுமதியும் மத்திய அரசு சார்பில் விண்ணப்பிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி விண்ணப்பித்தாலும் மக்களுடைய கருத்து கேட்கப்பட்டு அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள்.